அதனால நீங்க அடுத்த பாருங்க, அப்போஸ்தலர் டக்கு படிச்சு முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 3:25. அப்போஸ்தலர் 3:25. தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களுடனே கூட பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரராய். ஆமென். இந்த வம்சம் யாரு? தேவன் நம்ம முன்னோர்கள் ஆபிரகாமுக்கு சொல்லி நம்முடைய முன்னோர்களோடு பண்ணின உடன்படிக்கைக்கு புத்திரரா இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஆமா, இதுதான் நம்ம புதிய உடன்படிக்கையில உள்ளவங்க. யாரோட இந்த உடன்படிக்கை பண்ணினாரு? ஆபிரகாமோடு பண்ணினார். எப்படி பண்ணினார்? உன் சந்ததிக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அவங்கள சொல்ல, இஸ்ரவேலர்கள் சொல்ல, சகல ஜாதிகளும் என்ன செய்யும்? அந்த சந்ததி தான் அதுல உடன்படிக்கப்பட்டார்கள். அந்த உடன்படிக்கை புத்திரர்கள் தான் நம்ம. ஹல்லேலூயா. அதை எப்படி சொல்லி இருக்குது? உன் சந்ததினாலே பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று உடன்படிக்கை தேவன் பண்ணியிருக்கிறார். ஆபிரகாமோடு அந்த சந்ததி மூலமாக சகல பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். யார் மூலமா? இயேசு கிறிஸ்துவின் மூலமா. அதனாலதான் சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னா ஆசீர்வதிக்கப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் இந்த சாபத்துக்கு உட்பட்டவனா இருப்பான், அவன் பாடு நிறைந்தவனா இருப்பான், அவன் கடனாளியா இருப்பான், அவன் சீக்கிரத்துல மரிச்சிருவான், அப்படி எழுதப்படல. அப்படி அவர் சொல்லவே இல்லை. ஹல்லேலூயா. விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை விசுவாசிக்கிறீங்க, தாமதிக்குது, அதனால உங்களுக்கு ஒரு சோதனை உண்டு, போராட்டம் இருக்கு. உண்மையில நடக்குமா நடக்காது போராட்டம். இந்த போராட்டம் தான் உங்களுக்கு ஒழிய சாபம் கிடையாது. ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். அதே பாருங்க, அப்போஸ்தலர் 10:42-43. அப்போஸ்தலர் 10. அன்றியும் அவரை உயிரோடு இருக்கிறவர்களுக்கு மனிதர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று ஜனங்களுக்கு பிரசங்கிக்கவும் சாட்சியாக ஒப்புவிக்கவும் அவர் எங்களுக்கு கட்டளையிட்டார். அன்றியும் அவரே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று. யார? அவரையே, இயேசு கிறிஸ்துவையே உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நியாயாதிபதி என்று. இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் அப்போஸ்தலர்கிட்ட என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து என்று நீ என்ன செய்? பிரசங்கி. அப்படி எங்களுக்கு சொன்னார் என்று பேதுரு சொல்லுகிறார். ஏன்னா புறஜாதிகள் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. ஒரு நிலையில அவங்க ஜனங்களும் புறஜாதிகள் அவங்க எல்லாம் வந்து நிற்கிறாங்க. அப்பதான் சொல்றாரு, அவர் இயேசு கிறிஸ்துவை நியாயாதிபதியாக ஏற்படுத்தினார் என்று நாங்கள் பிரசங்கிக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டார். பிதாவாகிய தேவன் அப்போஸ்தலருக்கு என்னென்ன கட்டளையிட்டார்? மரித்தோர்களுக்கும் ஜீவனுள்ளவர்களுக்கும் நான் நியாயாதிபதியாக இயேசு கிறிஸ்துவை வைத்திருக்கிறேன் என்று நீ பிரசங்கி என்று சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப நமக்கு நியாயாதிபதியாக யார் இருக்கிறார்? இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஆமென். நாம் இன்னைக்கு விசுவாசிக்கிறபடியால், நாம் இன்னைக்கு மரத்துல அவரை ஜெயித்திருக்கிறபடியால் நாம் இன்னைக்கு அவருடைய தன்மையில் நம்ம என்ன செய்றோம்? இருக்கிறோம். அடுத்த வசனத்தை படிங்க. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள். ஆமென். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால் பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். யாரை? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறார், உங்களுக்கு என்ன வந்திருக்கு? பாவ மன்னிப்பை பெறுவீர்கள் என்று வசனம் சொல்கிறது. ஆமென். அப்படி விசுவாசித்தால் பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று. பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்றுனால் நீதி உங்களுக்குள் இருக்கிறது. நீதி இருக்குன்னா உங்களுக்கு நீதி வேலை செய்யும். நீதி உங்களுக்கு வேலை செய்யும். அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிச்சு படிங்க. ரோமர் 1:31. ரோமர் 1. உடன்படிக்கைகளை மீறியவர்களுமாய், பாவ அன்பில்லாதவர்களுமாய், இரங்காதவர்களுமாய், இரக்கமில்லாதவர்களுமாய் இருக்கிறார்கள். இதுல நிறைய வரும். எப்படின்னா 28ல நான் படிக்கிறவங்க, தேவனை அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்கள் மனதில்லாத இருந்தபடினால் தகாதவரை செய்யும்படி தேவன் அவர்களுக்கு கேடான சிந்தையை ஒப்பு கொடுத்தார். என்னன்னா தேவனை அறியக்கூடிய அறிவுக்கு அவங்களுக்கு மனம் இல்லை. மனம் இல்லாம இருந்தா அந்த ஜனங்களை கேடான சிந்தைக்கு ஒப்பு கொடுக்கிறார். அந்த கேடான
சிந்தை அவங்களுக்குள்ள வந்த பொழுது அவங்களுக்குள்ள என்னெல்லாம் வருது? அநியாயம் வருது, வேசித்தனம் வருது, பொருளாசை வருது, குரோதம் வருது, பொறாமை வருது, வாக்குவாதம் வருது, வன்மை வருது, புறமுறுதல் வருது, அவதூறு வருது, தேவனுக்கு பகையா இருக்காங்க, அகந்த உள்ளவங்களா இருக்காங்க, வீம்புக்காரனா இருக்காங்க, பொல்லாததை யோசிக்கிறாங்க, பெற்றோருக்கு கீழ்ப்படிய மாட்டாங்க, உணர்வில்லாம உடன்படிக்கை மீறுறாங்க, சுவாப அன்பு இல்லாதவங்களா இருக்காங்க, இரக்கம் இல்லாதவங்களா இருக்காங்க. இதெல்லாம் எதனால வந்துச்சு? தேவனை அறிவதற்கு அவங்களுக்கு மனதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் இருக்கா இல்லையா? இருக்குது. எதனால? அடித்தளம் என்ன? தேவனை அறிவதற்கு மனதில்லை. கேட்கிற ஒவ்வொருவரும் யோசிக்கணும். அல்லேலூயா. ஏன் உங்க பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியல? ஏன் உங்களால சமாதானமா இருக்க முடியல? ஏன் உங்களுக்கு பொல்லாததை சிந்திக்கிறீங்க, நன்மையை சிந்திக்க முடியல? ஒரே காரணம் தான், அவரை அறிவதற்கு மனதில்லை. அவரை அறிவதற்கு நீங்கள் மனதிற்குமானால் இந்த காரியம் எதுவும் உங்களுக்கு நடக்காது. அல்லேலூயா. அந்த அவருடைய வசனத்தை இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு உங்களுக்கு மனதிற்குமானால், இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள் கேட்பதற்கு ஆவலோடு இருப்பீங்கன்னா, ஒவ்வொரு நாளை படித்து நீங்க தியானித்தீங்கன்னா இதுல வருகிற எதுவும் உங்களுக்கு வராது. அல்லேலூயா. உடன்படிக்கை மீறுகிறது பாவத்துக்கு போறோம், பாவத்துல கிரியை வெளிப்படுது. அவரை அறிகிறதுக்கு நம்ம அறிய ஆர்வம் இல்லாம இருந்தா அந்த பாவத்துக்குள்ள போறோம். யோசிச்சு பாருங்க. அதனாலதான் நீங்க வசனத்தை அதிகமா அறிய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன். நீங்க இப்படி செஞ்சாங்க, நீங்க அப்படி பேசுறாங்க, இப்படி பேசுறாங்க சொல்லுவதுக்கு இல்ல. அது நான் சொன்னாலும் உங்களால கேட்க முடியாது. சரியா பண்ணா ஒரே வழி, அவரை அறிவதற்கு நீங்க முயற்சி பண்ணுங்க. அதுதான் வழி. இயேசு கிறிஸ்துவை அறிவுதான் நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை அறிவதற்கு சமாதானம் வரும், சந்தோஷம் வரும், ஐஸ்வர்யம் வரும், ஞானம் வரும், பலம் வரும், எல்லாம் வரும். ஒரே வார்த்தையில சொல்றாரு. அவரை நீங்க அறிந்தீங்கன்னா எல்லாம் வரணும். அவரை அறிய மனதில்லைன்னா இந்த கேடானதெல்லாம் அவர் ஒப்பு கொடுப்பார் வசனம் சொல்லுது. ஏன்னா இவ்வளவோ நம்ம மேல அன்பு கூர்ந்தோம், நீங்க அதை அறிவதற்கு மனதில்லாம இருந்தீங்கன்னா இதுக்கெல்லாம் ஒப்பு கொடுப்பார். இதை அறிந்தவங்க எப்படி இருந்தாங்க நீங்க பாருங்க. நிறைய பட்டண ஜனங்கள் எப்படி இருந்தாங்க பாருங்க. மிகுந்த குணசாலிகளை மாறினாங்க. எது உங்களுக்கு தேவை யோசிச்சு பாருங்க.